ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக தான் நம்ம இருந்தோம். இண்டெக்ஸோட ஸ்ட்ரக்சரெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜோன் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது அப்படின்னா ஃபர்தர் டவுன் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே சேஃபாக மேபி இந்த மிட் கேப் வந்து ஒரு 10,750 இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போதே எக்ஸிட் ஆயிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். அதே போல் நிஃப்டிக்கு உண்டான வியூவுமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 22,100க்கு கீழே ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லைனில் தான் இருந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு. மேபி இந்த இடத்துல இருந்தே பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனாக கொடுக்குற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து இப்போ இல்லை. மார்க்கெட் வந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக வாட்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரு ட்ரெண்ட் வந்து கிளியரான ஒரு டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250க்கு உண்டான இண்டெக்ஸ் இந்த விஷயம் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எந்த ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுக்கும், எந்த ட்ரெண்ட் லைன் வந்து நெக்ஸ்ட் வந்து வேலிட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் முதற்கொண்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி மிட் கேப் இந்த ஒரு சப்போர்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தது, அது கீழே பிரேக் பண்ணும்போது நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம கிளியராக அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதி வந்து மார்க்கெட் ஃபால் ஆனது. நம்ம 12ஆம் தேதி காலையிலேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஃபால் வந்து கொடுத்துருந்தது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாமே கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் எடுத்திருக்கு. மிட் கேப் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் போதே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இது இன்ட்ராடே ப்ளே பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஜோன்ல இருந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து பவுன்ஸ் கொடுத்தது. அதாவது நிஃப்டி ஸ்மால் கேப் 250க்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மேபி கம்மிங் டேஸ் வந்து ஒரு ஃபர்தர் ஒரு புல் ரன் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14,600 அப்படிங்கிற ப்ரைஸ் ஜோனை தாண்டும் போது தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் போகணும். ஏன்னா இப்போதைக்கு இவ்வளோ பெரிய ஃபால் நடந்திருக்கு, இமீடியட்டாக விசேஃப் ரெக்கவரி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்னோட வியூவில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து கம்மிங் டேஸில் வந்து இந்த எலெக்ஷனுக்கு உண்டான பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு உண்டான பேனிக்கில் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை இமீடியட்டாக மேலே தூக்கிட்டு போகிற அளவுக்கு தைரியமாக கொண்டு வந்து இப்போ ஃபண்டை வந்து போட மாட்டாங்க. இது மோஸ்ட்லி நம்மளும் சரி, ரீட்டைலராக இருக்கக்கூடிய நம்மளும் சரி, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனும் சரி, பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போதைக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச வாட்டி என்ன வியூ கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் யாராக இருந்தாலுமே டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த மார்ச் 3rd வீக்குக்கு என்ன ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஹேவல்ஸ் இந்தியா இந்த ஸ்டாக் தான் வந்து இந்த மார்ச் 3rd வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸ். ஸோ இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஃபேஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ட்ரி எப்போ போகலாம், என்ன பண்ணலாம், எது வரைக்கும் டார்கெட் எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்ன ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனது, ஸோ இதில் எத்தனை சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், இந்த விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் அதாவது ஹேவல்ஸ் இந்தியா இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன இந்த லோ கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷனே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ராங் புல்லிஸ்ல இருக்கு. சரிங்களா? கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னா சேம் ப்ரைஸ் ஜோன்ல வந்து ரிஜெக்ஷன் 1460, 1450 இந்த ப்ரைஸ் ஜோன் வரும்போது எல்லாமே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைவா ஆக்ட் ஆகிட்டு இருந்துட்டு இருக்கு. அதாவது ப்ரைஸ் ஜோன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து சப்ளைன்னு சொல்லுவோம். சேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் ப்ரைஸ் ஜோன் ரிவர்சல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் சைடில் பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ட் ஃபேஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முறை ரிஜெக்ஷன், டவுன் சைடில் சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோர் தென் 4-5 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாமலே அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரேட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட்டு.
இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு ரீடெஸ்ட் ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு உண்டான வியூவு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் அப் போகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிஃபோர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட, ஃபினான்சியல் கன்சல்டன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பிளைண்டாக என்னோட வியூ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நான் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனும் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஷோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? கைண்ட் ஆஃப் டபுள் பாட்டம் ஃபேஸு ஒரு டாப் சைடில் தான் கிரியேட் ஆயிருக்கு. டபுள் பாட்டம்ங்கிறது மோஸ்ட்லி ஒரு டவுன் ட்ரெண்டோட எண்டில் வந்து டபுள் பாட்டம் கிரியேட் ஆனது அப்படின்னா ஹையர் வேலிடு. ஸோ இது மாதிரி டாப்பில் கிரியேட் ஆனாலுமே கன்சிடர் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து. சரிங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் லாஸ்ட் பிப்ரவரி மந்த்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? டே டைம் ஃப்ரேமில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீடெஸ்ட் ஃபேஸ் ஒரு மைனர் கன்சாலிடேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2 ஹவரோ அல்லது 4 ஹவரோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம என்ட்ரி கொண்டு போகலாம். அதாவது லைக் எப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி கிட்டத்தட்ட ஒரு 60% அபோவ் வந்து பாடி வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இல்லை இது மாதிரி ஒரு சின்னதான ஒரு கேண்டில் தான் இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கே க்ளோஸ் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதோட விக்கு இன்கேஸ் அப்சைடில் வந்து ஒரு விக்கு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த விக்குக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இது மாதிரி க்ளோஸ் வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் ஒரு 2 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்தது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போகலாம். சரிங்களா? ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண வாட்டி நான் அகைன் வந்து டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். எஸ்எல் என்ன அப்படிங்கிறது எது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணது அப்படின்னா டார்கெட் ரேஞ்ச் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1660 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 1900 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20%, 22% குறையாம இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம 23% வரைக்குமே லாபம் எதிர்பார்க்க முடியும். இது வந்து என்னோட வியூ மட்டும்தான். ஸோ பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். என்டர்பிரைசஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த வியூ வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நியூ என்ட்ரி ஃபர்தராக இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே, அதாவது இப்போது வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும், இப்போதைக்கு சப்போர்ட் ஜோனாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான விக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சர், புல்லிஸ் ஹராமி கேண்டில் ஃபார்மேஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக்ல நீங்கள் ஏதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ஜோன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, 3220 இந்த ப்ரைஸ்க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா என்ட்ரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேடெக் இந்தியா லிமிடெட், இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாலு, அதுக்கப்புறமே ரெக்கவரி. மோஸ்ட்லி இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் வந்து எக்ஸிட் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, எக்ஸிட் கொடுக்கல அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ஃபர்தராக அடுத்த சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அதாவது முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதனால வந்து அந்த ஜோன் வரைக்குமே எஸ்எல் போனாலுமே பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டர். இன்கேஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இண்டெக்ஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து நிறைய ஸ்டாக் வந்து வெளியே எடுத்துருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவர் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஜேடெக் யாராவது ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. உங்களோட எஸ்எல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோ கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா, இந்த விக்குக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. அதே போலதான் அதானி என்டர்பிரைசஸுமே இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லோக்கு கீழே ஸ்டாக் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஃபர்தராக வேற எந்த ஒரு விஷயமே இல்லை. மீதி ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே டவுட் எதாவது இருக்குது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.